லாட்ரி, ஹார்ஸ் ரேஸு இது வந்து ரொம்ப மோசமான வியாதி. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இன்ஜினியர் வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து வின் பண்ணதுனால அமெரிக்கன் டாலரில் சொன்னோம்னா $27 மில்லியன். அதாவது 240 கோடி கையில் முழுசாக அவர் கிடைக்காது. அவர் வந்து ஒரு 60-70 கோடி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போயிடும். லாஸ் யாருக்குன்னா இது ஆசைப்பட்டு வாங்குறாங்கல்ல அந்த பொதுமக்களுக்கு. நான் வந்து லாட்ரி டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டு வந்து 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 10 லட்சம் பேர்ட்ட 100 ரூபா மணிக்கு விற்றேன் அப்படின்னா 10 கோடி ரூபா ஆச்சு. பரிசு வந்து 5 கோடி ரூபா கொடுக்குறேன். இந்த பணம் வந்து ஹராம். ஆனால் இதுக்கடையில் வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து தாலி அறுத்து வீணாக போயிடும். கேசினோன்னு சொல்லி பெரிய சூதாட்டம் நடக்கிற விடுதியே அங்கே உண்டு. விடுதினா ஒரு சாதாரண ஒரு பில்டிங் இல்லை, மிகப்பெரிய ஏரியா மலையில். இந்த கிடைச்சிருச்சுல, இந்த பணம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து அப்படி நிறுத்திக்குவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டே இருந்தோம்னா அடுத்து நம்ம சோத்துக்கு லாட்ரி அடிப்போம்னு அர்த்தம். யாரும் உருப்படியாக நல்லதை விருதவே முடியாது. இன்னொன்று, லாட்ரி டிக்கெட் வாங்கி கோடீஸ்வரன் ஆனவங்க யாருமே இல்லை. Nama Family Group Premium Villa Plots at affordable price in GST OMR ECR with 100% bank loan and 100% return on investment within 6 to 7 years. Taste the Daily. உலக செய்தி பகுப்பாய்வாளர் மற்றும் சினிமா கன்சல்டன்ட் திரு கசாலி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் ஆஷ்ரா. லாட்ரி அப்படின்ற விஷயம் வந்து போன ஒரு 2 வாரங்களா ரொம்ப தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. துபாயில் அது ஒரு இஸ்லாம் கண்ட்ரி அப்படி இருந்தாலும் லாட்ரியை ஒரு ரொம்ப பெரிய பிஸ்னஸாக ப்ரமோட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது அந்த லாட்ரின்னு சொல்லும்போது அது என்னமோ நேற்று வந்து துபாயில் ஆரம்பித்து அப்படி வந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் கடந்த ஒரு மாதமாக அல்ல 1.5 மாதமாக பெரிய அளவு வந்து பேசப்படுது. நீங்கள் அதில் 2-3 சின்ன சின்ன கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க. துபாய் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி, லாட்ரி வந்து ஹராமா இல்லையா? அப்புறம் இப்போ வந்து அதிக அளவுக்கு பேசப்படுறது என்ன காரணம் அப்படின்னு. துபாயில் வந்து லாட்ரி அப்படிங்கிறது வந்து பல வருடங்களாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருடமாகவே லாட்ரி இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஏன் பேசப்படுது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சமீபத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஒரு இன்ஜினியர், அந்த இன்ஜினியர் நம்ம ஊரில் வேலை பார்க்கல, சவுதியில் வேலை பார்த்தவர். அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அவருக்கு லாட்ரி டிக்கெட்டு அடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து லாட்ரி டிக்கெட் ஏதாவது பெருசாக வந்து ஒரு 50 கோடி ரூபா விழுந்தால் வேணும்னு சொல்லுவீங்களா? அவ்வளோதான், அப்படியே பறக்க மாட்டோம் அது மாதிரி. ஆனால் அவர் வந்து எப்படின்னா ஏற்கனவே சொத்து சுகம் இது எல்லாமே இருக்குது. இவர் சிலருக்கு வந்து சில ஹேபிட் இருக்கும். ஓகே, லாட்ரி டிக்கெட் வாங்குகிற ஹேபிட் வாங்குறாரு. அப்பப்போ ஏதாவது 1-2 விழுந்திருக்கலாம், அதை பற்றி டீட்டெயில் இல்லை. இப்போ விழுந்த பணம் இருக்குல்ல, அடித்த பணம் வந்து நீங்கள் அமெரிக்கன் டாலரில் சொன்னோம்னா $27 மில்லியன். திராம்ஸை சொன்னோம்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் திராம்ஸ். 1 மில்லியன்கிறது 10 லட்சம், 100 மில்லியன்கிறது 10 கோடி திராம்ஸு. அதை வந்து நம்ம கன்வர்ஷன் ரேட் நம்ம ஊர் ரேட்டுக்கு போட்டோம்னா பையிங் ரேட்டு செல்லிங் ரேட்டுன்னு இருக்குது. ஆவரேஜாக 24 ரூபா வந்து ஒரு கிராம்ஸ்க்கு. ஓகே, 86-87 ரூபா வந்து ஒரு டாலருக்கு. அப்படி கணக்கு வச்சுட்டா கிட்டத்தட்ட 240 கோடி ரூபா அவருக்கு வந்து விழுந்த ப்ரைஸ் லாட்டரியில் விழுந்திருக்கு. அதனால் இதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு 8 கோடி ரூபா வாங்கினாங்க, இது பண்ண எல்லாம் நடந்தது. ஆனால் இதை பற்றி பெருசெல்லாம் வராது. இப்போது 240 கோடி ஒருத்தருக்கு விழுந்திருக்குன்னா எல்லோரும் ஆணும் வாயை பழக்க மாட்டாங்களா? அது ஏதோ போன இடத்துல இங்கே ஆன்லைனில் வாங்கினதான் உட்காந்து ஒரு இடத்துல ஆன்லைனில் ஒரு 7 நம்பரை டச் பண்ணி கண்ணை மூடிட்டு டச் பண்ணேன் அப்படிங்கிற. கண்ணை மூடிட்டு வந்து அவர் கடவுளை வேண்டிக்கிட்டு டச் பண்ணார் அப்படிலாம் தெரியாது. ஆனால் டச் பண்ணால் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அது இப்போ வாங்கினாரு விழுந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. லாட்ரிங்கிறது வந்து பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட பணத்தை மொத்தமாக பூல் பண்ணி அதை வந்து முதல் பரிசு ஒருத்தருக்கு, 2ஆம் பரிசு ஒருத்தருக்கு, ஒரு ஆறுதல் பரிசு அப்படின்னு கொடுத்து போக மிச்சம் வந்து பெரிய அமௌண்ட் இருக்கும், அது கம்பெனிக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன, வரவு வந்து ஒரு 10 பேருக்கு அல்லது மேஜர் வரவு ஒருத்தர் 2 பேருக்கு. லாஸ் யாருக்குன்னா இது ஆசைப்பட்டு வாங்குறாங்கல்ல அந்த பொதுமக்களுக்கு. இது வந்து ரொம்ப பேசப்படுற காரணம் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு இன்ஜினியர் வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து வின் பண்ணதுனால. ஸோ அதனால் அந்த நபரோட பேர் எங்கேயுமே சொல்கிறதில்ல, அதனால் இப்போவும் சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து துபாய் வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி. இது வந்து ஹராம் இல்லைன்னு கேட்டீங்க, கண்டிப்பாக இது ஹராம் தான். ஓகே, இந்த குழுக்கள் இருக்குல்ல, அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று ஹலால், இன்னொன்று ஹராம். ஹலால்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஹராம்னா மறுக்கப்பட்டது. ஓகே, இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு சினிமா டிக்கெட் வந்து ஒரு தியேட்டரில் வந்து டிக்கெட் வந்து ஒரு 500 டிக்கெட் விற்கிற இடத்துல டிக்கெட் வாங்குறவங்களுக்கு குழுக்களில் வந்து தோடு பரிசு தர்றோம், மோதிரம் பரிசு தர்றோம், ஸ்கூட்டி பரிசு தர்றோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து எக்ஸ்ட்ரா காசு வாங்காமல் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க இல்லையா?
அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நான் வந்து லாட்ரி டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டு வந்து 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை விற்று ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட 100 ரூபா மணிக்கு டிக்கெட்டு விற்று அப்படி 10 லட்சம் பேர்கிட்ட 100 ரூபா மணிக்கு விற்றேன் அப்படின்னா 10 கோடி ரூபா ஆச்சு. பரிசு வந்து 5 கோடி ரூபா கொடுக்குறேன். ஆனால் மிச்சம் 5 கோடி ரூபா வந்து ஹேண்ட்லிங் எக்ஸ்பென்ஸு அதெல்லாம் போக ஒரு 3 கோடி ரூபா கம்பெனிக்கு மிச்சமாகும். இந்த பணம் வந்து ஹராம். இங்கே கொடுக்குறதும் ஹராம், விற்பனை பண்ணுறதும் ஹராம், இது ஹராம். துபாய் வந்து இஸ்லாமிக் கண்ட்ரின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்களுடைய கிளியர் விஷன் என்னென்னா இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படிங்கிறது செகண்டரி, அது வந்து அரபிக் கண்ட்ரி. அந்த அரபிக் கண்ட்ரிலையுமே பிஸ்னஸ் கண்ட்ரி. அவங்க வந்து பிஸ்னஸுக்காக என்னென்னலாம் உண்டோ அத்தனை அவங்க வந்து செய்வாங்க. ஓகே, அதில் பாகுபாடே கிடையாது. அங்கே வந்து துபாயில் வந்து மது இருக்கா அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான மதுவும் இருக்குது. அரக் அப்படி சாராயம், முன்னாடி பட்டச்சாராயம் நம்ம ஊரில் இருக்குது, இப்போ வந்து கள்ளச்சாராயம் தான் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பெரிய அளவுக்கு இப்போ இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து சாராயத்தை இது மது அள்ளி கொடுக்கும்போது கள்ளச்சாராயத்துக்கு தேவையில்லாமல் போயிடுது. சில நேரம் இப்போ வந்து கள்ளச்சாராய சாவெல்லாம் வந்தது. என்ன காரணம்? இந்த நல்ல சாராயமே நல்லது இல்லை, ஒரு லீகல் சாராயம் அப்படி வச்சுக்கோமே, சட்டபூர்வமான மது வந்து டேக்ஸோட சட்டபூர்வமாக இருக்கிற மது வந்து விலை அதிகம், அது வந்து விலை கம்மி. இப்போ ஒருவேளை இந்த கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, முன்னாடி கட்டிங்கிட்டுன்னு கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, சின்னதாக ஒரு பாக்கெட் சாராயம் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்தானே இந்த கள்ளச்சாராயமும் வந்து ஒழிஞ்சிடும். ஆனால் இதுக்கடையில் வந்து ஏகப்பட்ட குடும்பங்கள் வந்து தாலி அறுத்து வீணாக போயிடும். ஓகே, அப்போது துபாயில் வந்து மது இருக்குது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை விதமான மது வகைகளும் அங்கே இருக்குது. எப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த தவறான விஷயங்கள், ஏற்றுக்கொள்ளப்படாத மனித குலத்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற விஷயங்கள் இருக்குல்ல, என்ன சொல்லுவோம்? மது, மாது, சூது இது சொல்லுவோமா? ஏன் மாதுன்னு சொல்கிறோம்னா, பெரும்பாலும் வந்து ஆண்கள் வந்து பெண்கள் வந்து விரும்பி போய் காசு கொடுத்து பண்ணுறது உண்டு. இப்போ வந்து ரிவர்ஸில் இருக்குது, எல்லாமே இல்லை ரிவர்ஸ்லேயும் இருக்குது. பெண்களுக்கு வந்து ஆண்கள் தேவை இருக்கு இல்லையா, அதுவும் வந்து துபாயிலையும் உண்டு, நம்ம ஊர்லேயும் உண்டு. ஸோ இப்போ வந்து கால மாற்றத்தில் இப்போ மாது அப்படிங்கிறது போல் மனிதர்கள் அப்படி, அதாவது கல்யாணம் பண்ணாமல் இப்போ தேவைக்கு வந்து பயன்படுத்துறது, அது வந்து ஆண்களை பெண்கள் பயன்படுத்துகிறாங்க, பெண்கள் ஆண்கள் பயன்படுத்துகிறாங்க. மேபி சதவீதம் முன்ன பின்ன இருக்கும். அது துபாயில் இருக்கான்னா நிறையா இருக்குது. சூது இங்கே வந்து இஸ்லாமிக் கண்ட்ரின்னு சொல்லும்போது மலேசியா வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி. அங்கே வந்து இந்த ஜென்டிங் ஹைலாண்டுன்னு ஒரு பெரிய மலை ஏரியா இருக்குது. கேசினோன்னு சொல்லி பெரிய சூதாட்டம் நடக்கிற விடுதியே அங்கே உண்டு. விடுதினா ஒரு சாதாரண ஒரு பில்டிங் இல்லை, மிகப்பெரிய ஏரியா, மலையில் பெரிய சிட்டினா முழுக்க சூது. அங்கே போய் பார்த்துருக்கேன் நான். அங்கே பார்த்தா அந்த இங்கிலீஷ் படங்கள் வர மாதிரி அப்படி ஒரு மாதிரி குழியாக வந்து தட்டு மாதிரி இருக்கும். அதில் வந்து சுற்றி விட்டால் அந்த இது சுற்றி நமக்கு நேரம் என்ன வருமோ பார்த்துருப்போம். அந்த டைப்பில் அங்கே வந்து பார்த்தா டேபிளாக எத்தனை 1000 பேர் அங்கே உட்காந்து, அங்கே வந்து பணத்தை வந்து கட்டுக்கட்டாக கொண்டு வந்து அல்லது ஆன்லைனில் பணத்தெல்லாம் கொண்டு வந்து இழந்து மலையிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணுறார்கள் அங்கே உண்டு. சூது அதுவும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனால் வியாபாரம் அப்படின்னும் போது சூதெல்லாம் ஓகே அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. இங்கே வந்து அந்த மாதிரி கேஷினோ வந்து வரலை, இன்னும் வரலை. ஒருவேளை வர்றதுக்கு ஃபியூச்சரில் வரலாம், முன்னையே வர்றதா பேசிட்டு இருந்தாங்க, இன்னும் வரலை. அதே நேரத்தில் இந்த லாட்ரி இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப வருஷமாக அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏர்போர்ட்டில் என்ன இப்போ லாட்ரினா ஒரு 100 கிராம்ஸ் 500 கிராம்ஸ் அப்படின்னு, 100 கிராம் அப்படின்னா ஒரு கிராம் 24 ரூபான்னா 2400 ரூபா, 50 கிராமில் இருந்து 500 கிராம் வரைக்கும் இருக்குது, 1200 12,000 வரைக்கும். இப்போ வந்து சில இதெல்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்கு அடுத்த கட்டத்தில் கேள்விப்படும்போது இன்னும் கொஞ்சம் ஹையர் ரேட்லேயும் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதோட தரவுகள் வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல. ஆனால் இந்த தமிழ்நாட்டுக்காரர் வாங்கி வின் பண்ணார் இல்லையா, அவர் வாங்கின டிக்கெட் விலை வந்து 12,000 ரூபா ஒரு டிக்கெட் விலை. அவர் எத்தனை 12,000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினாருங்கிற தரவுகள் டேட்டாஸ் நம்ம கையில் இல்லை. ஸோ தொடர்ந்து வந்து நிறைய லாட்ரி டிக்கெட் தொடர்ந்து போட்டுட்டு இருந்ததும் வந்து செய்திகளில் பார்க்க முடியும். வருஷ கணக்காக போட்டுருக்கிறாரு, வருஷ கணக்காக போட்டு. ஸோ அவர் வந்து இதில் அப்போ இதில் இருக்கிற பணம் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லை. இதில் வந்து என்ன, அவருக்கு வந்து இந்த டிக்கெட் வாங்குறதுனால ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா டிக்கெட் வாங்குறதுக்கு செலவு பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொத்தை விற்று பண்ண அவசியம் இல்லை. கையில் வந்து சேவிங்ஸ் இருக்குது, கையில் பணம் இருக்குது, அது வாங்குறாரு. இது வந்து ஒரு ஹாபியாக பண்ணியிருக்கிறார். அது சிலருக்கு வந்து எப்படின்னா சில போதை வந்து ஹாபியாக இருக்கும், இது வந்து ஒரு வகையான போதை. இந்த கிடைச்சிருச்சுல, இந்த பணம் கிடைச்சதுக்கப்புறம் வந்து அப்படி நிறுத்திக்குவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து 5 லட்ச ரூபா செலவு பண்ணார், இப்போ 50 லட்ச ரூபா செலவு பண்ணுவார். அப்போ செலவு அதிகமாக பண்ண அவருக்கு இன்னும் வந்து வின்னிங் சான்ஸ் இருக்குல்ல, ப்ராபபிலிட்டி, அது வந்து அவருக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். எவ்வளோ வின் பண்ணாலும் அந்த நாடு பண்ணுறது ஹராம். இப்போ இவர் பண்ணுறது வந்து சரியா அப்படின்னா, இப்போ சில இதுக்கு முன்னாடி ஒரு இதில் பேசும்போது நிறைய பேர் வந்து பயங்கரமாக திட்டி குமிச்சிருந்தாங்க.
உனக்கு ஏன் காண்டாகுது, உனக்கு ஏன் பொறாமை? ஏன் அவர் வின் பண்ணது, அவர் பண்ணதுக்கு நமக்கு என்ன பொறாமை இருக்குது? ஆனால் என்ன பிரச்சனைனா, லாட்ரி வந்து நமக்கு, நம்ம மக்களோட மென்டாலிட்டிக்கு வந்து லாட்ரி, ஹார்ஸ் ரேஸு, இது வந்து ரொம்ப மோசமான வியாதி. இந்த போதைப் பொருள் இருக்கு இல்லையா, அதாவது மது போதை, அது வந்து குடும்பத்தில் பெண்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னால், குடும்ப வாழ்க்கை, ஓகே, ஆணும் பெண்ணும் வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டி ராத்திரியில் இருக்கணும் அப்படின்னா, இந்த மது வந்து அந்த வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருது. ஓகே, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் காசை பூரா, சம்பாதிக்கிற காசை பூரா விட்டு விட்டு தெருவில் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் விலைக்கு போய் படுத்து கிடந்து கேவலப்பட்டு, அக்கம் பக்கமெல்லாம் கேவலப்பட்டு அப்படின்னு குடும்ப வாழ்க்கை வந்து நாசமாக போயிடுது. அது இல்லாமல் இந்த கஞ்சா அப்படின்லேருந்து ஒரு போதை இருக்கு இல்லையா, அது வந்து இளைஞர்கள் மத்தியில் முன்னை விட இப்போ நிறைய இருக்கிறதா தகவல். ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானா நமக்கு அந்த டேட்டாவில் எப்போவுமே கிடைக்காது. இப்போ இல்லை, எப்போவுமே இந்த போதை வந்து நிறையா இருக்குது, முன்னை விட அதிகமாக வந்திருக்குன்னு கேள்வி. இது வந்து எப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் எல்லாம் பாதிச்சு, மென்டலி எல்லாத்தையும் பாதிச்சு, அதுக்கப்புறம் வந்து அடுத்து நம்ம வந்து இந்த வயசில் ஒரு 20-25 வயசில் வந்து உலகத்தையே வளைக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், பயங்கரமான கனவுகளோடு இருப்பாங்க இல்லையா, அந்த கனவு பூரா சிதைச்சு, ஓகே, அடுத்து என்ன செய்ய போகிறோம், வேலை கிடச்சி, எங்கேயாவது ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சி ஒரு 20,000 சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல, அப்படியே உட்காந்துருவோம், யாராவது ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி அது கல்யாணம் பண்ணுவோம், இல்லை லவ் பண்ணி விட்ருவோம், என்ன மாதிரி செஞ்சு அப்படின்னு தன்னோட வாழ்க்கை கனவுகள் இருக்குல்ல, அதை சுருக்கிற விதத்தில் வந்து போதை அது நிறையா இருக்குது. ஓகே, நம்ம ஊர்லேயும் இருக்குது. துபாயில் அந்த போதை இருக்கா அப்படின்னா, அந்த போதை வந்து இருக்குது, கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து தேவைப்படுற அத்தனையும் அங்கே கிடைக்குது. அப்போ என்னன்னா, நம்ம மக்கள் அங்கே போகிறாங்க இல்லையா, போய் நல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாத்தியத்தை அடிக்கடி வந்து ராத்திரி நைட் கிளப்பில் வந்து டான்ஸ் கிளப்லாம் இருக்குது, அங்கே போய் விடுறதுலேருந்து, சரக்கு அடிக்கிறதுலேருந்து, இந்த மாதிரி லாட்ரி வந்து நம்ம மக்கள் அங்கே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒருத்தர் வந்து இவ்வளோ வின் பண்ணிட்டான்னு சொன்னோன்னா எல்லாத்தையும் வந்து அப்படியே ஏற்றும்ல, நம்ம வாங்கக்கூடாதா, நம்ம வாங்கி வந்துடக்கூடாதா, இன்னும் ஒரு வருஷத்தில் கிடைச்சா கூட பரவாயில்லையே, நம்ம வந்து இதோடு அப்படி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த மாதிரி மென்டாலிட்டி நிறைய உண்டு. ஆன்லைன் ரம்மி மாதிரி ஆகிடும்னு சொல்ல வரீங்க? ஆன்லைனில் பண்ணுறது இதுவே ஆன்லைன் தானே. இப்போ இந்த ஆன்லைன் ரம்மிங்கிறது எவ்வளோ மோசம். ஏதாவது ஒரு இடத்துல எடுத்தாச்சுன்னா ஆன்லைன் ரம்மி விளம்பரம் வந்து குவியுது. அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு வாட்டி பார்க்குறோம், 10 வாட்டி பார்க்குறோம், நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 100 வாட்டி பார்க்குறோம், அதில் வந்து முதல்ல வந்து ஒரு ஆண் வந்து ஏதாவது சொல்கிறான், அப்புறம் பொண்ணு சொல்கிறா, அறகுற ட்ரெஸ்ஸில் சொல்கிறா, இது என்ன இருக்குது, லேசாக வந்து 10 ரூபா ஆரம்பிப்போமே, 100 ரூபா ஆரம்பிப்போமே அப்படின்னு. கடந்த வாரத்தில் வந்து ஒருத்தர் நண்பர்னா தெரிஞ்ச நண்பருக்கு பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், ஏன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, வெறும் 10 ரூபா தான் போட்டேன், ஆனால் எனக்கு 20 ரூபா கிடச்சிது, ஆனால் அடுத்தடுத்து பார்த்தா இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே வந்து லாஸ் ஆகிருக்கு, ஆனால் என்னை விட முடியலை. ஸோ இது வந்து போதை. இந்த போதை வந்து டிக்கெட்டு வாங்குகிற போதை. இதை வந்து எப்போவுமே எக்ஸாம்பிள் சொல்கிறது, 2001 அந்த 2000 அந்த இது வரைக்கும் ஜெயலலிதா பீரியடில் வந்து தடை பண்ணாங்க. என்னென்னா நம்ம ஊரில் வந்து தமிழ்நாடு லாட்ரி, சிக்கிம் லாட்ரி அப்படின்னு. பொதுவாக லாட்ரினா என்ன செய்யும், வந்து அவன் வந்து சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறான் அப்படின்னா வறுமையில் வரான்னு அர்த்தம். நம்ம லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டே இருந்தோம்னா அடுத்து நம்ம சோத்துக்கு லாட்ரி அடிப்போம்னு அர்த்தம். யாரும் உருப்படியாக நல்லதை விதறவே முடியாது. 1 கோடி பேர் லாட்ரி வாங்கி 10 பேருக்கு வந்து பரிசு விழுகுது. இந்த 1 கோடி இதில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து கள்ள டிக்கெட்டு, டூப்ளிகேட் டிக்கெட்டு. ஏன்னா அந்த நிறுவனங்கள் வந்து அப்படி டூப்ளிகேட் டிக்கெட்லாம் பண்ணி மதுரையில் கேஏஎஸ் சேகர், திருச்சியில் கேஏஎஸ் ராம்தாஸ், கோயம்புத்தூரில் மார்ட்டின், இப்போ வரைக்கும் மார்ட்டின் வந்து லைம்லைட்டில் இருக்கிறார். ஓகே, மார்ட்டின் அவரோட மருமகன் வந்து இப்போ விஜய் கட்சியில் முக்கியமான இடத்துல இருக்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி லாட்ரி விற்றவங்க, அதாவது லாட்ரி வாங்கினவங்க வந்து நாசமாக போயிட்டாங்க நிறையா பேர். ஓகே, பொதுமக்கள் ஏகப்பட்ட பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே வந்து சுரண்டல் லாட்ரி, இந்த லாட்ரி, இந்த கோடி ரூபா லாட்ரி, 50 லட்ச ரூபா லாட்ரி, 10 லட்ச ரூபா லாட்ரி, அப்புறம் அப்பப்போ சுரண்டி வர சுரண்டல் லாட்ரி அப்படின்னு சொல்லி சுரண்டல் லாட்ரியில் தற்கொலை பண்ண ஆட்கள். பொதுவாக வந்து இந்த சுரண்டல் லாட்ரி வாங்கினதில் பெண்களோட ஆண்கள் வந்து ரொம்ப அதிகம். இதில் இந்த மாதிரி போதையில் வந்து எப்போவுமே பெண்கள் வந்து கொஞ்சம் பொறுப்பானவங்க. சிலர் ரொம்ப இருக்கலாம், 100க்கு 2 பேர் இருக்கலாம், ஆண்களில் 100க்கு 20 பேர் இருப்பாங்க. ஸோ எப்போவுமே இந்த குடும்பம் வந்து இந்த தமிழ்நாடு அல்லது நம்ம ஊர் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆண்கள் இல்லை, பெண்கள். ஓகே, இல்லை இது வந்து சொல்கிறதுல வந்து நமக்கு ஒன்றும் தயக்கமெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு பிரிஞ்சு குழந்தைய வந்து சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லி அம்மா மட்டும் குழந்தைய வளர்க்குறது எக்கச்சக்கமாக இருக்குது, அப்பா மட்டும் குழந்தைய வளர்க்குறது கம்மியாக இருக்குது. ஏன்னா அப்பா வந்து தனியாக குழந்தைய வளர்த்த முடியலன்னு சொல்லி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் இந்த லாட்ரி விஷயத்துலேயும் இந்த போதை மது விஷயத்துலேயும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது ஆண்கள், பொறுப்போடு இருக்கிறது பெண்கள் ரொம்ப முக்கியமாக. ஓகே, இப்போ வந்து இந்த லாட்ரி பற்றி நம்ம பேசணும்னா துபாய் வந்து ஹராமான வேலையை தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இது பிஸ்னஸ்,
நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க, வின் பண்ணுறத கரெக்டாக கொடுத்துட்றோம். அது அந்த விதத்தில் அவங்க வந்து வின் பண்ணதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டுக்காரன் தானே, முன்ன பின்ன தெரியாதவன் தானே அப்படின்னு ஏமாத்துறது இல்லை. என்ன வந்தாலும் தேடி பிடிச்சி கொடுத்துட்றாங்க, கரெக்டாக பண்ணுறாங்க. இது அந்த லாட்ரி. இப்போ எப்போவுமே அரபு நாடோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே தெரியுமா? கேரளாவில் இருக்கும். ஏன்னா கேரளா வந்து பாதி கேரளா வந்து அரபு நாட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கேரள கலாச்சாரம் தெரியும். அங்கே வந்து எக்கச்சக்கமான லாட்ரி இருக்குது கேரளாவில். அது எப்படி கேள்விப்பட்டு போனால், அதுவும் முக்கியமாக வந்து தமிழ்நாடு பார்டரில் போனீங்கன்னா லாட்ரி கடைகள் வந்து குமிஞ்சு கிடக்கு. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுக்காரங்க வந்து நம்ம ஊரில் லாட்ரி இல்லை, தடை பண்ணப்பட்டிருக்கு. அங்கே வந்து போனால் லாட்ரி வாங்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு பார்டரில் கேரளாவில் வந்து ஏகப்பட்ட, நீங்கள் வந்து நெட்டில் பாருங்களேன். நான் வந்து என்ன அதிகமாக போய் பார்த்தது வந்து அந்த களியக்காவலை தாண்டி அங்கே போய் பார்த்தேன். வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, இவ்வளோ கடைகளா அப்படின்னு. இதை வச்சு பெரிய பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அங்கே ஏமாத்துறாங்களான்னா ஏமாத்துறது ரொம்ப பெருசாக இல்லைன்னு கேள்வி. அங்கே கவர்மெண்ட்டே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இது பண்ணுறாங்கன்னு. கவர்மெண்ட்டே கண்ட்ரோல்டாக வந்து விஷத்தை கொடுத்தாலுமே தப்பு தானே. அந்த தவறு வந்து கேரளா கவர்மெண்ட்டும் பண்ணுது. லாட்ரி டிக்கெட்டு வாங்கிறது வந்து தற்கொலைகள் ஏராளம். அது வந்து ஒழிச்சது, தமிழ்நாட்டில் ஒழிச்சு உண்மையிலே நல்லது. இன்னொன்று, லாட்ரி டிக்கெட்டு வாங்கி கோடீஸ்வரன் ஆனவங்க யாருமே இல்லை. அப்படி காசு வந்திருந்தா கூட இம்மிடியேட் இன்றைக்கி காசு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியாக வந்து பழைய நிலைமை என்ன இருந்துச்சோ அதே நிலைமைக்கு வந்துட்டு, ஏன்னா இந்த காசை வச்சு திரும்ப வாங்கி அடுத்து கடன் வாங்கி லாட்ரி டிக்கெட் வாங்குற போதை இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். ஒரு சேயிங் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து 1 கோடி ரூபா விழுந்துச்சுன்னா அவன் அதை வச்சு தொழில் பண்ணி முன்னேற மாட்டான். அவன் தங்கத்தில் திருவோடு வாங்கி அங்கேயும் பிச்சை தான் எடுப்பான். ஒரு சாதாரண திருவோட்டு இதில் வச்சுக்கிட்டு விட்டுட்டு தங்கத்தில் திருவோடு செஞ்சு பிச்சை எடுப்பான் அப்படிங்கிறது தான் சேயிங். லாட்ரி டிக்கெட் வந்து ஹராம். இப்போ இந்த 240 கோடியும் திருப்பி அவர் லாட்ரியில தான் போடுவார் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி இல்லை. அதாவது 240 கோடி கையில் முழுசாக அவர் கிடைக்காது. அவருக்கு வந்து ஒரு 60-70 கோடி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போயிடும். அங்கே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸுங்கிறது கரெக்டாக தெரியல. ஆனால் 5% 10% சம்திங் அங்கே மெயின்டைன் டேக்ஸ் இதெல்லாம் போக வந்து ஒரு 150 கோடி அவர் கிடைக்குன்னு வச்சுங்களேன். இந்த 150 கோடி திரும்ப லாட்ரி டிக்கெட் தான் வாங்குவார்னா லாட்ரி டிக்கெட்டே இல்லையே. அது அப்படி இல்லை. மேபி இன்னும் ஒரு 10-20 கோடி வந்து ஒதுக்கி வச்சு லாட்ரி டிக்கெட் ஜாலியாக வாங்கலாம். அதுலேயும் திரும்ப அவருக்கு விழலாம். அவர் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து இன்னும் ஜாலியாக வந்து லாட்ரி டிக்கெட்டில் வந்து அப்படி பணத்தை அள்ளி இறைச்சி வந்து என்ஜாய் பண்ணலாம். அது நம்ம அருணாச்சலம் படத்தில் வந்து ரஜினி வந்து செலவு பண்ணுற மாதிரி, செலவு பண்ணுற மாதிரி இவர் வந்து ஒரு ரெஸ்ட் ஆஃப் லைஃப். ஒரு வயசே 60 வயசுக்கு மேலே ஆச்சு. ஆமாம், இனி 20 வருஷம் அங்கே உயிரோடு இருந்தால் கூட 20 வருஷமும் ஜாலியாக செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் என்னென்னா, இப்படி ஜாலியாக செலவு பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னா சுற்றி உள்ளவங்களோட பார்வை இருக்குல்ல, அந்த வைத்தறிச்சலையே வந்து அவர் பாவம் வீணாக்கிறோம். இல்லை சும்மா இது சொல்கிறான், வைத்தறிச்சலை ஒன்றும் இல்லை சொல்கிறோம். என்னென்னா, அவர் வந்து இந்த பணத்தை வேறு என்னென்ன காரியங்களுக்கு இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஒரு ஸ்கூலுக்கு வந்து டாய்லெட் கட்டி தரேன், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இது தரேன், புக்கு தரேன், இதை தரேன், பசங்களுக்கு இது பண்ணுறேன், டியூஷனுக்கு இது பண்ணுறேன், ரோடு எதாவது பக்கத்தில் எதாவது இன்னும் மோசமாக இருந்தால் நான் வந்து என் சொந்த செலவில் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அவரை மக்கள் தூக்கி கொண்டாடிடுவாங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், அந்த நோபல் பரிசுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய வேல்யூ உள்ள பெரிய பரிசு. ஆக்சுவலாக அவர் வந்து என்ன பண்ணார்னா, டிஎன்டிங்கிற வெடிமருந்து வந்து கண்டுபிடிச்சவர். அதனால் அவருக்கு அந்த பேட்டன்ல எக்கச்சக்கமான காசு வந்து சேருது. வந்து சேர்ந்தா திடீர்னு தவறுதலை என்ன ஆகி போச்சுன்னா, அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி பேப்பரில் நியூஸ் வந்துடுது. இது வந்து எல்லாம் தெரிஞ்சதான், பட் சும்மா ரிமைண்டருக்காக சொல்கிறோம். வந்த உடனே அந்த ஊரே கொண்டாடுறாங்க, இறந்துட்டாரா செத்துட்டாரா, அந்த மனுஷன் செத்துட்டாரா, எல்லாம் மனித உயிரில் கொள்றதுக்கு வந்து வெடிமருந்து கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் செத்துட்டாரா கொண்டாடுறாங்க. அவருக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஸ்டன்னாகி ஊரோடு இருக்காரு. ஸ்டன்னாகி போய் நம்ம பேர் வந்து உலகத்தில் இப்படியா வந்து சேருது அப்படின்னு அதுக்கப்புறம் ஆரம்பித்தார். இதை வந்து இனிமேல் இலக்கியத்துக்கு, அமைதிக்கு, இதுக்கெல்லாம் பரிசு 4 வகையாக பிரித்து வந்து பரிசு கொடுக்க ஆரம்பித்து, இப்போ அவர் பேர் வந்து வெடிமருந்து மனுஷ குலத்தை வந்து சாகடிக்கிறதுக்கு வெடிமருந்து கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அப்படின்ற அளவுக்கு இல்லாமல் நோபல் பரிசுக்கு ஒரு மிகப்பெரிய தாராள குணம் இல்லை அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுல்ல. இதை வந்து இங்கே வெற்றி பெற்றவர் வந்து, அது இதில் வின் பண்ணவர் வந்து மேபி ஒரு 100 கோடி இல்லை 50 கோடி அதை எடுத்து சாதாரண மக்களுக்கு, ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு இதுக்கு ஏதாவது செய்ய ஆரம்பித்தார்னா மேபி ஃப்யூச்சரில் அவர் வந்து எம்எல்ஏ ஆகலாம் ஆகிக்கிடுவாங்க, மந்திரி ஆகலாம் ஆகிக்கிடுவாங்க. பண்ணலாம், பண்ணுறதுக்கு சார் நல்லது பண்ணுறது இருக்கு இல்லையா, அதோட மன திருப்தி வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருந்தாலும் வராது அப்படிங்கிறது. ஸோ லாட்ரி வந்து நல்லது இல்லை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு. ஜெயிச்சா அதை நிறுத்த தெரியாது. அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, லக்கி பாஸ்கரில், எந்த இடத்துல விளையாட்டை நிறுத்தணும் அப்படின்னு. நம்ம இது வந்து இந்த போதை வந்து நிறுத்த முடியாது அப்படின்னு, நிறுத்த தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப பெரிய ஆளாயிருவாங்க அப்படிங்கிறது தான் இதோட சாரம். ஸோ தொடர்ந்து லாட்ரி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கசாலி சார் கிட்ட. நன்றி சார். நன்றி.